ஹாய். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னால ஒரு எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி வந்து நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக சீராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ பணப்புழக்கம் அதிகமாகிட்டே இருக்கும்போது ஸோ பணத்தோட மதிப்பு கம்மியாகி பணம் வீக்கும்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன் நம்ம தள்ளப்படுவோம். பணம் வீக்குனா ஒன்றும் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் நம்ம தள்ளப்படும் போது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது இந்த வட்டி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது, வட்டியை இன்க்ரீஸ் பண்ணும்போது கடன் வாங்குறது கொஞ்சம் குறைக்கப்படும். ஸோ கடன் வாங்குறது குறைச்சாச்சுன்னா அப்புறம் வந்து பணம் புழக்கம் வந்து கம்மியாகும். ஸோ இப்படி கம்மியானால இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். ஸோ இன்னும் ரொம்ப நாளுக்கு வந்து இந்த பணப்புழக்கமே இல்லைன்னா அதுவும் பாதிப்பு தான். ஸோ வந்து அப்புறம் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது கடன் வாங்குறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வட்டி கம்மியாச்சுல பணம் வாங்குவாங்க. பணம் வாங்கிட்டு அதை செலவு பண்ணுறதும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி மாறி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சி ஏற்றுறதுனால ஸோ எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நல்ல பங்கு வகிக்குது.